Dear students, good morning. Today we will learn about balance of trade versus balance of payment. அதாவது வாணிப கொடுப்பல் நிலையும் அயல்நாட்டு செலுத்து நிலையும் அதை பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், இது ரெண்டையும் பார்க்க போகிறோம். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஆர் த டூ டிஃப்ரெண்ட் கான்செப்ட் இன் சப்ஜெக்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். அதாவது பன்னாட்டு வாணிபத்தில் வாணிப கொடுப்பல் நிலையும் அயல்நாட்டு செலுத்துதல் நிலையும் இரண்டும் மிக முக்கியமான ஒரு கருத்துக்களாக இடம்பெற்றிருக்குது. இதில் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னா என்ன, அதாவது வாணிப கொடுப்பல் நிலை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்க, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் refers to the total value of countries exports of the commodity and the total value of countries imports of the commodity. அதாவது ஒரு நாட்டினுடைய ஏற்றுமதி பொருளினுடைய மதிப்பும் இறக்குமதி பொருளினுடைய மதிப்பையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய, அதாவது ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய பண்டங்களின் மதிப்பும் இறக்குமதி செய்யப்படக்கூடிய பண்டங்களின் மதிப்பையுமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். அதாவது த டோட்டல் வேல்யூ ஆஃப் கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் த கமாடிட்டி அண்ட் த டோட்டல் வேல்யூ ஆஃப் கண்ட்ரிஸ் இம்போர்ட்ஸ் ஆஃப் த கமாடிட்டி. திஸ் இஸ் கால்டு பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். Next, only exports and imports of commodities are included in the statement of balance of trade of the countries. இது ரெண்டும் மட்டுமே என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டை மட்டுமே தொகுத்து கவனிக்கப்படத்தக்கது. அதாவது இறக்குமதியோட அறிக்கையும் ஏற்றுமதியோட விவரங்களையும் மட்டுமே தொகுத்தளிக்கக்கூடியது. இதில் பொருளினுடைய ஏற்றுமதி இறக்குமதியை புலப்படும் வாணிகம், அதாவது விஷுவல் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். புலப்படும் வாணிகம் அப்படின்னு சொல்கிறோம். இது புலப்படும் வாணிகம், அதாவது விஷுவல் ட்ரேட் அப்படின்னா என்னென்னா, because the movements of commodities between countries can be seen by eyes and felt by hands and can be verified physically by custom authorities of the country. அதாவது கையால் தொட்டு உணர முடியும், கண்ணால் பார்க்க முடியும். இதை எல்லாத்தையும் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் ட்ரேட், அதாவது புலப்படும் வாணிகம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இது ரெண்டு டைப் இருக்குது. அதாவது பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், டூ டைப்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். ஒன்று ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், இன்னொன்று அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னா என்ன, அதாவது சாதகமான சூழ்நிலை அப்படின்னா என்ன, சாதகமான வணிக கொடுப்பல் நிலை. சாதகம் அப்படின்னா என்ன, நமக்கு ஏற்றவாறு அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், when the total value of commodities exports of the country exceed the total value of imports of the commodity of that country. அதாவது ஒரு நாட்டினுடைய ஏற்றுமதி அளவை விட இறக்குமதியினுடைய அளவு குறைவாக இருந்தால், ஏற்றுமதி அதிகமாக இருக்கணும், இறக்குமதி குறைவாக இருக்கணும். அதாவது எக்ஸ்போர்ட் கிரேட்டர் தென் இம்போர்ட் இப்படி இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுக்கு எக்ஸ்போர்ட் இஸ் கிரேட்டர் தேன் இம்போர்ட். அதாவது இறக்குமதியை விட ஏற்றுமதி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கணும். இது எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி, இது இறக்குமதி. பார்த்திங்கன்னா இது இறக்குமதி. இதை விட அது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஏற்றுமதி அதிகமாகவும் இறக்குமதி குறைவாகவும் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் கால்டு ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், அதாவது சாதகமான பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அன்ஃபேவரபிள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆப்போசிட், எக்ஸ்போர்ட் லெஸ் தேன் இம்போர்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஏற்றுமதியோடைய அளவு குறைவாகவும் இறக்குமதியோட அளவு அதிகமாகவும் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்டு அன்ஃபேவரபிள், பாதகமான பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு அர்த்தம். அதே ஒரு கண்ட்ரியில் இது எப்படி இருக்குது, அதாவது ஃபேவரபுளாக இருந்தால் அந்த கண்ட்ரி டெவலப்டு ஸ்டேஜில் போகும்னு அர்த்தம், அன்ஃபேவரபுளாக இருந்தால் அந்த கண்ட்ரி பேக்வேர்டு கண்ட்ரியில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்கலாம். எப்போவுமே ஏற்றுமதி அதிகமாக இருக்கணும், இறக்குமதி மற்ற நாடுகளிலிருந்து நாம் இறக்குமதி செய்யக்கூடிய பண்டங்களின் அளவு குறைவாக இருக்கணும். இதுதான் ஒரு நல்ல டெவலப்டு நேஷனுக்கு அழகு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னா என்ன, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அதாவது அயல்நாட்டு செலுத்து நிலை அப்படின்னா என்னென்னா சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் எக்கனாமிக் அண்ட் ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன். அதாவது ஒரு நாட்டினுடைய எக்கனாமிக் அண்ட் ஃபினான்சியல் டிரான்சாக்ஷனை ஒரு ரெக்கார்டாக வச்சுருக்கிறது, ஒரு அறிக்கையாக வச்சுருக்கிறது. எல்லா தொகுப்புகளும் அடங்கிய அந்த அறிக்கைக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னா அதில் ரெண்டு சைடு இருக்குது. ஒன்று கிரெடிட் சைடு, இன்னொன்று டெபிட் சைடு. நீங்கள் அக்கௌண்ட்ஸில் படித்த மாதிரி கிரெடிட் சைடு என்னென்ன வரும், டெபிட் சைடு என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்துக்கணும். கவனிங்க, when a balance of received from the foreign country, கவனிக்கணும் இந்த வார்த்தையை. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
ஃபாரின் கண்ட்ரிலேருந்து நம்ம என்னென்ன ரிசீவ் பண்ணுறோமோ அது எல்லாமே எந்த சைடு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடு வரும். சரியா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஃபாரின்லேருந்து என்னென்னலாம் நம்ம ரிசீவ் பண்ணுறோமோ அது எல்லாமே கிரெடிட் சைடில் வந்துடும். இதுவே அது என்னென்ன ரிசீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது, அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, பாரோயிங் ஃப்ரம் அப்ராட் கண்ட்ரீஸு, ஃப்ரம் ஃபாரினர்ஸு, கிஃப்ட் ஃப்ரம் ஃபாரினர்ஸு, ரெசிப்ட் ஃப்ரம் ஃபாரினர்ஸு, அது அஃபீஷியல் சேல்ஸ் ஆஃப் ரிசர்வ்ஸு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்க்ளூடிங் கோல்டு ஆஃப் ஃபாரின் கண்ட்ரீஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ், இது எல்லாமே கிரெடிட் சைடு வந்துடும். டெபிட் சைடு என்னென்ன வரும், அதாவது டெபிட் சைடு என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் இம்போர்ட்ஸ், அதாவது உள்ளே வந்துச்சு ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா அது எல்லாமே எந்த சைடு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடு வரும். நம்ம இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாமே, அதாவது வெளியில் அனுப்புறது எல்லாமே எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபிட் சைடு வந்துடும். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், அக்கௌண்ட்ஸ் மாதிரியே தான். அதாவது டெபிட் சைட்ஸ் இன்க்ளூட் இம்போர்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், transferred payment of foreigners, lending from foreign countries, investment by residents foreign countries and official purchases of reserve assets, gold from foreign countries and international agencies. இது எல்லாமே டெபிட் சைடு வரும். கண்டிப்பாக இந்த ரெண்டுலேயும் ஒரு 1 மார்க் இருக்குது. அதாவது கிரெடிட் சைடு என்னென்ன வரும், டெபிட் சைடு என்னென்ன வரும், இது ரெண்டும் கண்டிப்பாக 1 மார்க்கு கேட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் டெபிட் சைடு என்னென்ன வரும், அதாவது சென்ட் பண்ணுறது எல்லாமே டெபிட் சைடு வரும், கிரெடிட் பண்ணுறது எல்லாமே அதாவது ரிசீவ் ஃபுல்லாமே கிரெடிட் சைடு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், அதாவது இதனுடைய காம்போனன்ட்ஸ் என்னென்ன, அதாவது அயல்நாட்டு செலுத்து சமநிலையின் கூறுகள் என்னென்ன, கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு 3 மார்க் கொஷின். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், த அஃபிஷியல் செட்டில்மெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஆர் அஃபிஷியல் ரிசர்வ் அசட்ஸ் அக்கௌண்ட்ஸ். அதாவது கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா நடப்பு கணக்கு, கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னா மூலதன கணக்கு, அஃபிஷியல் செட்டில்மெண்ட் அக்கௌண்ட் ஆர் அஃபிஷியல் ரிசர்வ் அசட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்னா மைய வங்கி தீர்வு கணக்கு அல்லது மைய வங்கி நிதி சொத்து கையிருப்பு கணக்கு. அசட் அக்கௌண்ட்னா ரிசர்வ் அசட்னா என்னது, நிதி சொத்து இருப்பு கணக்கு. இதில் த கரண்ட் அக்கௌண்ட்டில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இன்க்ளூட்ஸ், அதாவது நடப்பு கணக்கில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இன்க்ளூட்ஸ் ஆல் ட்ரேடு டிரான்சாக்ஷன். என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ட்ரேடு டிரான்சாக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இன்டர்நேஷ்னல் சர்வீஸ் டிரான்சாக்ஷன், இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நடப்பு கணக்கில் வரும். அதாவது பன்னாட்டு பண்ட பரிவர்த்தனை, பன்னாட்டு பணிகள் பரிவர்த்தனை, உற்பத்திக்காரனுடைய வருவாய் பரிசு தொகை பரிவர்த்தனை, இது எல்லாமே நடப்பு கணக்கில் பதியப்படும், ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதுக்கடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் கன்சிஸ்டிங் ஆஃப் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், பர்ச்சேசிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேரிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், non-interest bearing demand deposits and gold fall under the capital account. அதாவது வெளிநாட்டு கடன், அந்நிய முதலீடு, பன்னாட்டு பணம் மற்றும் நிதி சந்தை விற்றல் வாங்கல் பரிவர்த்தனைகள், இது எல்லாமே மூலதன கணக்கில் அதாவது கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா த அஃபிஷியல் ரிசர்வ் அக்கௌண்ட்டில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைய வங்கி தன்னுடைய கையிருப்பில் இருக்கக்கூடிய செலாவணி சொத்துக்கள், நடப்பு கணக்கு மற்றும் மூலதன கணக்கில் உபரி இருந்தால் அதோடைய கையிருப்பு, பற்றாக்குறை விழுந்தால் அதை எடுத்து செலவிடப்படக்கூடிய தொகை, இது எல்லாமே அஃபிஷியல் ரிசர்வ்ஸில் இருக்கும். பாருங்கள், அஃபிஷியல் ரிசர்வ்ஸ் டிரான்சாக்ஷன் கன்சிஸ்ட் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ரிசர்வ்ஸ் பை கவர்மெண்ட்ஸ் அண்ட் அஃபிஷியல் ஏஜென்சிஸ் டு அகாமடேட் இம்பேலன்ஸ் அரைஸ் ஃப்ரம் த கரண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ். இம்பேலன்ஸ், அதாவது இம்பேலன்ஸ் வரும்பொழுது கரண்ட் அக்கௌண்ட்லேயும் கேபிட்டல் அக்கௌண்ட்லேயும் இம்பேலன்ஸ் வரும்பொழுது அதை சரி செய்யக்கூடியது. இந்த அஃபிஷியல் ரிசர்வ் அசட்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஷின் இது. ஏன்னா லாஸ்ட் இயர் மேபி குவார்ட்டர்லியில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னுவாங்க, இந்த கொஷினை 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. அதாவது அஃபிஷியல் ரிசர்வ் அசட்ஸில் என்னென்ன இருக்கும், என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா கோல்டு ஸ்டாக், ஹோல்டிங்ஸ் ஆஃப் த convertible foreign currencies, special drawing rights that is SDRs and net position in the international monetary fund, இது எல்லாமே இதில் இருக்க ரொம்ப முக்கியமான 2 மார்க் கொஷின். 1 மார்க் கூட இதிலேருந்து கேட்கலாம். அதாவது the official reserves accounts of the country includes டேஷ்னு கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த 4ஐயும் நீங்கள் பார்த்துக்கணும், ரொம்ப முக்கியமான கொஷின். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபார்முலா கீழே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு
பேலன்ஸ் ஆஃப் டிஸ்ஈக்லிபிரியம், அதெல்லாம் பேலன்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம். டிஸ்ஈக்லிபிரியம் அப்படின்னா என்னென்னா சமனற்ற நிலை, அதாவது செலுத்து சமநிலையில் சமனற்ற நிலை அப்படின்னா என்ன? இதில் என்ன இருக்குது அப்படின்னா when the receipts and payments, அதாவது ஆர்னா ரெசிப்ட், பீனா பேமெண்ட், ஜஸ்ட் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது ஈக்லிபிரியம். ஈக்குவலாக இல்லை அப்படின்னா டிஸ்ஈக்லிபிரியம்னு சொல்லியிருக்கிறோம். அது எங்கே ஈக்குவலாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதாவது ரெசிப்ட்டு பார் பேமெண்ட்ஸ் கிரேட்டர் தேன் 1 இருந்தால் ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், அதாவது 1 விட அதிகமாக இருந்துச்சு ரெசிப்ட்டும் பேமெண்ட்ஸும் 1 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஃபேவரபிள், 1 விட குறைவாக இருந்துச்சுன்னா தட் இஸ் அன்ஃபேவரபிள். இப்படி மெமரி பண்ண பாருங்கள். அப்படியே ரொம்ப மொட்டை மனப்பாடம் பண்ண வேண்டாம். ரெசிப்ட்டும் பேமெண்ட்ஸும் கிரேட்டர் தேன் 1 இருந்துச்சுன்னா, அதாவது 1 விட அதிகமாக இருந்தால் ஃபேவரபிள், 1 விட குறைவாக இருந்தால் அன்ஃபேவரபிள், அவ்வளோதான்.